திரு சாமிநாதன், ஒரு கட்சி அதிக தொகுதிகள் கேட்பது, விரும்பிய தொகுதிகள் கேட்பது, கட்சி அங்கீகாரத்தை தக்க வைக்கணும்னு நினைக்கிறது, கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறது, எல்லா தேர்தல்கள்லையுமே இருக்கு. கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட பேரம் பேசி அழுத்தம் கொடுத்து வலியுறுத்த வேண்டிய தேவை கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் எல்லோருக்குமே இருக்கு. அதனாலேயே தொடர்ந்து வைகோவை சந்தேகப்படுவதும் மதிமுகவை சந்தேகப்படுவதுனா இன்னும் ஓராண்டு இருக்கே, அவங்க மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி கொண்டேவா இருக்க முடியும்? இல்ல, நிச்சயமா. அதாவது அவருடைய கடந்த கால வரலாறு தான் நீங்க நம்ம குறிப்பிட்டாலும் கூட அந்த கடந்த கால வரலாறு ஒரு நிலைத்த தன்மை கொண்டதா இருந்ததில்லை அப்படிங்கறதுனாலதான் இந்த சந்தேகத்தை எழுப்புது. இன்னொன்று மிக முக்கியமா பார்த்தோம்னா, இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல வைகோ அவர்கள் இந்த நொடி வரை ரொம்ப தீவிரமா இருக்காரு. ஆனா கடந்த 2014 பாராளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டுல திமுக ஒரு அணியாவும் அதிமுக ஒரு அணியாவும் சந்திக்கிற பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மோடியா இந்த லேடியான்னு கேட்டு தேர்தல் பரப்புரை செய்த போது கூட இவர் மோடி அலை வீசுகிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்ணவங்க தான். ஆனா நம்ம ஒரு குறுகிய காலத்துல அந்த கூட்டணியை முறித்துக் கொண்டார். அதாவது எந்த கூட்டணியாலும் ஒரு பலனும் அனுபவிச்சது இல்லை. அப்ப ஒரு பொதுவாகவே தேர்தல் நேரங்கள்ல எப்பொழுதுமே ஒரு தவறான முடிவெடுக்கிறதுங்கிறது தொடர்ச்சியா அவருடைய செயல்பாடுகளால நம்மளால அடையாளப்படுத்த முடியுது. இன்னொன்று, இதுல ஒரு மத்திய இணையமைச்சர் பதவி என்பது ஒரு நிலை, அது ஒரு பக்கமா நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பார்த்துட்டா கூட, இன்னொரு பக்கத்துல இன்னைக்கு அவரோட ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில அவர் சிக்கியிருக்கிறது ஒரு வாரிசு அரசியல். எந்த திமுகவில் எதை அவர் எதிர்த்து விட்டு தனியாக ஒரு இயக்கம் கட்டாரோ அதே சர்ச்சையில இன்றைக்கு அவர் மல்லை சத்யா அவர்கள் ஒதுக்கப்படுறதுல தொடங்கி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் தொடர்ந்து அதே மாதிரியான ஒரு சிக்கல்ல சிக்கியிருக்காரு. அப்ப அந்த கட்சி இன்னைக்கு நம்ம ஒரு உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை எடுத்துக்கிட்டா, தந்தை மகன் மோதல் வருகிற பொழுது, ஒரு அதிகார யுத்தம் வருகிற பொழுது அன்புமணி அவர்களை பாஜக அரவணைத்துக் கொள்கிறது. அவர் இப்படி கூட ஒரு கணக்குல பாஜக ஒரு தூபம் போடலாம். எல்லாமே ஒரு யூகத்துல பாஜக பல முயற்சிகள் செய்வாங்க. அதுல ஒரு முயற்சியாக அவங்க துரை வைகோ அவர்களை ஒரு மத்திய இணையமைச்சராக்குறேன்னு சொல்றது போன்று தொடர்ச்சியா அவருடைய அரசியல் களத்துல பாஜக ஒரு முக்கிய நிழலா இருக்கும். எப்படி அன்புமணிக்கு பக்கபலமாக இருக்கிறதோ அப்படி இருக்கும்னு கூட அவர்கள் டிமாண்டை வீசலாம். பட் திரு துரை வைகோ கூட பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும்னு பேசினவர் தான். சோ அப்ப அந்த கொள்கை பிடிப்புகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இயக்கங்கள் எதை முதல்ல பிரதானமா பேசினார்களோ, நம்ம ஈவன் ஒரு நடிகர் விஜய் அவர்களை குறிப்பிட்டாலுமே கூட நீங்க அந்த பெருமாள் விஷயத்தை, பெரியார் விஷயத்தை குறிப்பிட்டனால சொல்றேன், தன்னுடைய கொள்கை பிரகடனம் அறிவிக்கிற பொழுதே பெரியாரை அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர் தான் அந்த பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்டதா அர்த்தம் இருக்கும். அவர் அதுல கூட ஒரு விதிவிலக்கு கொடுக்கிறார். நாங்க கடவுள் மறுப்புல மட்டும் நாங்க அவரோட உடன்படலைங்கிறது. அதே மாதிரிதான் அடுத்த தலைமுறை கொஞ்சம் வேறுபட்டு யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சூழல்ல பாஜக கிடைக்கிற வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்த நினைக்கிறது. தன்னுடைய அதிகார மையங்களை பயன்படுத்துது. இதே பாஜகவோடு எந்த காலத்திலும் இனிமேல் கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரே மதத்தில நிலைப்பாட்டை மாத்துறாரு. அப்ப நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா அதிகாரமிக்க அமைப்புகளும் பாஜகவிடம் இருக்கிற பொழுது இப்படியும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற சந்தேகத்தை எழுப்புது வைகோ அவர்கள். அதனால் அந்த பட்டியல நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்கிறதா தான் இது நம்ம பார்க்கிறோம். திரு பிரியன், வைகோ திராவிட இயக்க சிந்தனையில ரொம்ப ஆழமாக ஊன்றி போயிருப்பதும், திரு துரை வைகோ கொஞ்சம் நெகிழ்வான அரசியலை கையாளலாம் அப்படின்றதுக்கானதான் விளக்கமா தான் அந்த பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும்னு பேசினதை பார்க்கணுமா? கொஞ்சம் பாஜக சார்பு நிலை திரு துரை வைகோட்ட இருக்கா? இல்லை, அதாவது அந்த தலைமுறையில் வந்தவங்ககிட்ட இருக்கிற அந்த திராவிட இயக்க பற்று, அந்த ஆழமான பற்று இவருக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுது. நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயங்கள். அதில் துரை வைகோவுக்கு அரசியல்லேயே ஆர்வம் இருக்கா இல்லையான்னா, அவர் எனக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன தெரியுமா சொன்னார்? எனக்கு அரசியல்லாம் ஒத்து வராதுங்க அப்படின்னாரு. உங்களுக்கு கொடுத்த பேட்டியில் 2003 எனக்கு அரசியல்லாம் ஒத்து வராதுங்க, நாக்க புரட்டி பேசுவாங்க அரசியல்வாதிகள், அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க அப்படின்னாரு. அப்படி சொன்னவர் தான் துரை வைகோ. அவர் இன்னைக்கு அரசியலில் இருக்கிற வச்சுக்கோங்க. இது மாதிரி பல பேரை நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம அரசியலில் இருக்காருன்னா அந்த வைகோ வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஆழ்ந்த திராவிட இயக்க பற்றோட அவர் இருப்பாரானா, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் கொஞ்சம் ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்காங்க. மெட்டீரியலிஸ்டிக்னா என்ன, நமக்கு இதனால நமக்கு என்ன ஆதாயம், லாபம், அந்த விஷயங்களை யோசிப்பாங்க எல்லாம். அது ஒரு அரசியல் ரீதியாக கலந்து, ஒரு சித்தாந்த ரீதியில் கலந்து யோசிச்சா பரவாயில்ல. வெறும் மெட்டீரியலிஸ்டிக்காக மட்டுமே யோசிச்சா வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த மாதிரியான தாண்டி போறதுக்கு ஈஸி. வேலி தாண்டிய வெள்ளாடு தேர்தலில் ஆதாயம் தானே முக்கியமா இருக்கும். நீங்க அடிப்படையில் ஒரு சித்தாந்தத்தில் ஊறிட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பதவிக்கெல்லாம் நீங்க ஆசைப்பட மாட்டீங்க. நம்ம எப்படி நம்ம களமாடிட்டு இருக்கோம், பாஜக எதிர்த்து எப்படி களமாடுறோம், மத பிளவுவாத அரசியல் எதிர்த்து எப்படி களமாடுறோம். இப்போ விஜய் ஏன் பாஜகவுக்கு போக மாட்டார் சொல்றேன், நான் உறுதியாக சொல்றேன். ஏன் போக மாட்டார்னா, அவர் பிளவுவாத அரசியல்ன்றது தெளிவாக எடுத்து வைக்கிறார், கொள்கை எதிரின்றது தெளிவாக எடுத்து வைக்கிறார், செயற்குழுவிலேயே தீர்மானம் போடுறாரு பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்ட்டு. ஒரு கட்சி எடுத்த உடனே 2-3 தோல்விக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுத்தா கூட, கொள்கை மாறினா கூட மக்கள் ஏற்றுப்பாங்க. எடுத்த உடனே ஒரு கட்சி இது மாதிரி திசை மாற்றி வச்சுக்கோங்க, அந்த கெமிஸ்ட்ரியை மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், இப்போ வைகோ அந்த வழியில் வந்த துரை அவர்
கட்சியோட அடுத்த தலைமை அவர் தான். இல்ல அப்போ வைகோ மறுக்கிற இடத்துல இல்லையா? பாஜக கூட்டணி வேண்டான்னு மறுக்கிற இடத்துல திரு வைகோ இல்லையா? துரை வைகோ பேச்சை கேட்க வேண்டிய இடத்துல தான் வைகோ இருக்காரு. கேட்பார் தோணல சார். நான் இன்னும் வைகோ வந்து இன்னும் அந்த உயர்ந்த இடத்துல தான் வச்சிருக்கேன் நான். அவர் வந்து திராவிட இயக்க உணர்வுல ஆழங்கால் பட்டிருக்கிறவர் தான். அவர் வந்து பாஜகவை எதிர்க்கிறதுல உறுதியா இருக்கிறவர் தான். அது எந்த சந்தேகமும் இல்லை. கடந்த காலத்தில் அவர் 2014 கூட்டணி வச்சாருன்றது உண்மை. ஏன்னா அவருடைய அந்த தேர்தல் அந்த மாறுபட்ட நிலைமையில அப்படி போனார். ஆனால் கடந்த 3 தேர்தல்களாக ஒரு வெற்றியை பார்த்துட்டு இருக்காரு. அவர் அதில் அந்த சின்னம் போன்ற பிரச்சனைகள், அங்கீகாரம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கூட கடந்த 3 தேர்தல்களாக ஒரு வெற்றியை பார்த்துட்டு இருக்கிறதுனால, அவர் திராவிட இயக்க பற்றாளராகவும் இருக்கிறதுனால, அவர் அந்த அளவுக்கு வந்து வாரிசு அரசியலில் வேணா பையனுக்கு வேணா அதிகாரத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல வேணா அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குமே தவிர, மற்றபடி பையனே வந்து ஒரு மாதிரி ஒரு திராவிட இயக்க பற்றாளனாக தயார் செய்வது தான் அவருடைய நோக்கமாக இருக்குமே தவிர, அவர் பிஜேபிக்கு தாராவார்த்து கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பண்ண மாட்டார். நான் உறுதியாக நம்புறேன். பண்ணினார்னா அது வந்து அது அவருக்கே அவர் மதிமுக என்கிற இயக்கம் வந்து அடிப்படையில் வந்து அந்த கட்டுமானங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. அது ஒன்றுமில்லாத போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு காலத்தில் வந்து ஒரு 7 to 9 மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்து ஆரம்பித்து பெரிய கனவோடு ஆரம்பித்த ஒரு இயக்கம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட கரைஞ்சி போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். 20 லட்சம் உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வைகோட்டை நான் ஒரு கேள்வி கேட்டபோது 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் இருக்காங்க உங்கள் கட்சியில் என்னபோது அவர் என்ன சொன்னார்? திருப்பூர் துரைசாமி இருக்காரு, மாசலாமணி இருக்காரு, செந்திலதிபன் இருக்காரு, ஆற்றல் மிகு மல்லை சத்யா இருக்காரு, நாஞ்சில் சம்பத் இருக்காருன்னாரு. இன்னைக்கு அவர் சொன்னதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மாசலாமணி திமுக இருக்காரு, திருப்பூர் துரைசாமி விலகி போயிட்டார், நாஞ்சில் சம்பத் திமுக சார்பாக இருக்காரு. இப்போ மல்லை சத்யா, ஆற்றல் மிகு மல்லை சத்யாவுக்கும் இப்போ பிரச்சனை வந்திருக்கு. அவர் சொன்ன அதே வார்த்தை ஆற்றல் மிகு மல்லை சத்யான்னு சொன்னார். ஸோ நான் சொல்றது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வைகோ தானா? இல்ல யார்கிட்டமே எந்த இந்த இடத்துல வந்து இல்ல இந்த இடத்துல போனோம். இப்போ அந்த ஆரம்பிச்ச காலத்துல 9-10 தலைவர்கள் கண்ணப்பன், எல் கணேசன், செஞ்சி ராமச்சந்திரன், TAK லக்ஷ்மணன், திருச்சி செல்வராஜ், மலர்மன்னன், கணேசமூர்த்தி, இப்படிலாம் ஒரு பட்டியல் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனாரு, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்குனாரு, வாய்ப்புகள் கொடுத்துட்டு தானே இருந்தாரு, மத்திய அமைச்சர்களாக ஆக்குனாரு. எல்லாமே அவருக்கே மத்திய அமைச்சர் ஏத்துக்கல சார், மத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு, செஞ்சி ராமச்சந்திரன் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் ஏன் அவரை விட்டு ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் போறாங்க? சில பேர் இறந்து போயிட்டாங்க ஆரம்பிச்சதுல. ஆனால் இப்போ இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன லிஸ்ட்ல பாத்தீங்கன்னாலே கூட எக்ஸப்ட் செந்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். மற்றவங்களாம் யாரும் அங்கே இருக்கிற மாதிரி இப்போ தெரியல. ஆக்சுவலா இப்போ ஏன் வந்து எல்லாரும் போறாங்க அப்படின்றத அவரும் யோசிக்கணும் இல்லை கொஞ்சம். அவர் வந்து இயக்கத்தில் ரொம்ப பற்றா இருக்கு, லட்சியத்தில் உறுதியா இருக்காரு, தமிழ்நாட்டு நலன்களுக்காகலாம் போராடுறாரு. ஆனால் தேர்தல் அரசியலில் வந்து எதிர்பார்த்த வெற்றிகளை கிடைக்க அவர் ஒரே ஒரு இடத்துல தான் சார் அவர் தூரதிருஷ்டமாக நான் பார்க்குறேன். 96 எலெக்ஷன்ஸ் வந்து அவங்க நடத்தின அந்த எழுச்சி இருக்குல்ல, அந்த ஊர்வலம் போன்ற விஷயங்கள் 96 எலெக்ஷன்ஸ் மட்டும் தமாக உருவாகாம, ரஜினியை ஆதரிக்காம, திமுகவும் தமாகவும் ஒன்று சேராம ஒரு கூட்டணி அமைச்சு போட்டி போடாமல் இருந்திருந்தால் வைகோவும் சிபிஎம்மும் கூட்டணி சேர்ந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எப்பயாவது ஒரு இடங்கள் கிடைச்சி ஒரு 20-30 இடங்கள் கிடைச்சி அசம்பிளிக்குள்ள போயிருப்பாங்க. மதிமுக அரசியலே கொஞ்சம் திசை மாறி போயிருக்கும். அந்த இடத்துல ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம் அது நடக்கல இன்னைக்கு. அதுதான் வந்து பின்னாடி வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல ஃபெயிலியர்ஸ்க்கெல்லாம் வழிவகுத்தது. கடைசியில் அந்த ஆரம்பிச்ச என்ன தலைவர்கள் நம்பிக்கையோட போனாங்களோ அவங்களே நம்பிக்கை எழுந்து வெளியில போற லெவலுக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு அதுல கிட்டத்தட்ட 2ஆம் கட்டத்தில் தலைவர்களே இல்லாத நிலைங்கிறதா, 2ஆம் கட்டத்தில் தலைவர்களே இல்லைன்ற லெவல்ல வைகோவுக்கு வந்து வைகோ வந்து வைக்கிறது வந்து ஈஸியா இருக்கு அந்த இடத்துல. ஆனால் அவர் வந்து வச்சுட்டு போட்டு எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் அடிப்படையில் ஒரு விஷயம், அந்த துரை வைகோ திராவிட இயக்க பற்றுகளை விட்டு அவர் பாஜகவுக்கு போனார்னா மிச்சம் மீது இருக்கிற மதிமுக தொண்டர்களும் இடத்துல காலி பண்ணிட்டு வெளில போயிடும்.